வாங்க, ரெண்டே ரெண்டு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கதைகள் மூலமா கிறிஸ்தவ நம்பிக்கையோட ரெண்டு முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். இந்த தெய்வீக தர்ம சங்கடத்துக்குள்ள நம்ம ஆழமா போகலாம். சரி, நம்மளோட இந்த தேடல் ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. எல்லையே இல்லாத ஒரு கடவுள், அவரை பத்தி சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியாத இந்த உலகத்தை எப்படி காப்பாத்த முடியும்? இது ஒரு பெரிய சவால் இல்லையா? இதுக்கான ஒரு அருமையான பதில தான் முதல் கதை நமக்கு சொல்லுது. அந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு மனுஷர் ரொம்ப பிஸியா இருக்கிற ஒரு எறும்பு புத்து பக்கத்துல நிக்கிறாரு. சின்ன சின்ன உயிரினங்கள் நிறைஞ்ச அந்த புற்று தான் ஒரு விதத்துல நம்ம இந்த பூமி. இப்ப பாருங்க, அந்த மனிதர் அந்த எறும்புகளை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவரால அந்த எறும்புகள் கிட்ட பேசவே முடியல. அவங்களுக்கு அவரோட குரல் இடி இடிக்கிற மாதிரி தான் கேக்குது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு. அந்த மனிதர் அவரே ஒரு எறும்பா மாறி அவங்களோட உலகத்துக்குள்ள போய் அவங்களுக்கு புரியற மாதிரி வழிகாட்டணும். அது மட்டும்தான் ஒரே வழி. இதுதான் ஜீசஸோட முதல் வருகைய ரொம்ப அழகா விளக்குது. அவர் ஏதோ தூரத்திலிருந்து கட்டளை போடுற ஒரு தளபதி மாதிரி வரல, நம்மளோட கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கெடுக்கிற ஒருத்தரா வந்தாரு. இந்த கருத்து நேரடியாவே பைபிள்ல இருக்கு. யோவான் 1:14 வார்த்தையானவர் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார்னு சொல்லியிருக்கு. அதாவது அவர் நிஜமாவே நம்ம எறும்பு பூற்றுக்குள்ள வந்து நம்ம கூடவே வாழ்ந்தார். எபிரியர் 4:15 சொல்ற மாதிரி நம்மள உள்ள இருந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பசி, வலி, வேதனைன்னு நாமும் அனுபவிக்கிற எல்லாத்தையும் அவரும் அனுபவிச்சாரு. கடவுள் நம்ம உலகத்துக்கு வந்தது கதையோட முதல் பாதிதான்னு சொல்லலாம். ஆனா கதை இதோட முடியல. வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். ரெண்டாவதா ஒரு உதாரணம் மூலமா ஒரு பெரிய காந்த ஈர்ப்பு எப்படி கதையோட அடுத்த அத்தியாயத்தை விளக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு டேபிள் மேல இந்த பொருட்கள் எல்லாம் சிதறி கிடக்குது. இப்போ அந்த பொருட்கள் மேல ஒரு சக்தி வாய்ந்த காந்தத்தை கொண்டு வந்தா ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கும். என்னன்னா, அந்த மெட்டல் பொருட்கள் மட்டும் ஜுவ்வுன்னு காந்தத்தை நோக்கி போகும், மத்ததெல்லாம் அப்படியே கடக்கும். ஒரு குறிப்பிட்ட தன்மை இருக்கிறது மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுது. இந்த சிம்பிள் சயின்ஸ் டெஸ்ட் ரெண்டாவது வருகையை பத்தின ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையா நமக்கு காட்டுது. அந்த காந்தம் கிறிஸ்துவையும் அதால ஈர்க்கப்படுற அந்த மெட்டல் பொருட்கள் விசுவாசிகளையும் குறிக்குது. இது 1 தெசலோனிக்கேயர் 4:17 சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படியே நமக்கு ஞாபகப்படுத்துது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்து திரும்ப வர்றப்போ விசுவாசிகள் அவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்னு இருக்கு. சரி, ஒரு கேள்வி வருது இல்லையா? ஏன் அந்த மெட்டல் பொருட்கள் மட்டும் மேல போகுது? அதுக்குள்ள அப்படி என்ன ஸ்பெஷல்? இத நாம ஆன்மீகத்தன்மைன்னு சொல்லலாம். வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த ஈர்ப்பு சக்தி சும்மா ஏதோ எதேச்சையா நடக்கல. அந்த பொருளோட உள்தன்மை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இது நடக்குது. அது ஒரு ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் மாதிரி. அதே மாதிரியே தான் ஒரு விசுவாசிக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக ஈர்ப்பு சக்தி, ஜபம், ஆராதனை, வேதம் வாசிக்கிறது மூலியமா உயிர் போட சார்ஜ் ஏத்துன மாதிரி இருக்கு. இதுதான் அவங்கள கடவுளோட கனெக்ட் பண்ணி வைக்குது. ரோமர் 8:9 இத ரொம்ப தெளிவா சொல்லுது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ அந்த ஈர்க்கப்படுறதுக்கு முக்கியமான தகுதியே நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவிதான். சரி, இப்ப நாம பார்த்த இந்த ரெண்டு கதைகளையும் ஒன்னா சேர்த்து அது சொல்ற முழு படத்தையும் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான பேலன்ஸ் இருக்கு. கதை எங்க தொடங்குது? கடவுள் நமக்காக கீழே வர்றதில்ல. எங்க முடியுது? அவர் நம்மை மேலே உயர்த்துறதில்ல. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் முழுமையான கதை. கடவுள் நம்ம எறும்பு புற்றுக்குள்ள வர்றதுல ஆரம்பிச்சு கிறிஸ்து ஒரு காந்தம் மாதிரி தன்னோட மக்களை மேல உயர்த்துறதுல முடியுது. இது ஒரு கம்ப்ளீட் அழகான ஒரு மீட்பின் பயணம். இப்போ கடைசியா ஒரு கேள்வி. ஒருவேளை இன்னைக்கு அந்த காந்தம் வானத்துல தோன்றுனா உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல எடுக்கிற முடிவு இல்ல இது. இப்போ நமக்குள்ள என்ன தன்மை இருக்கோ அதோட ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தான் அது.